தரன் டெய்ரி ஃபார்ம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க. இன்றைய விற்பனை பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இதில் 4 சென மாடு இருக்குதுங்க, 2 கன்று மாடு இருக்குதுங்க. நம்ம ஃபார்மு லொக்கேட் இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் ஆரியபாளையம் கிராமத்தில் நம்ம ஃபார்மு லொக்கேட்டாக இருக்குதுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 96 77 84 14 87ங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தாங்க இந்த 6 மாடு தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப் மாடுங்க. நல்லா மாட்டில் பெருமாடுங்க, நல்லா கறவை. இந்த மாடு கறவை 25 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஒரு 23 லிட்டருக்கு பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துடலாங்க. நல்லா பைக்கு ஆளுங்க. இன்னும் கன்று போதும், ஒரு 15 நாள் டைம் ஆகுங்க. ஃபுல்லாக லோடாக தான் இந்த மாடு கன்று போடும். நல்லா அரை அடிக்கு ஒரு காம்புங்க. நல்லா காம்பு கேப்பு, நல்லா கை கால் ஊக்கமான கிடையாதுங்க. நல்லா கலர் பேட்சிங்க, பிஸ்கட்டில் வெள்ளைங்க. நல்லா அழகான நெத்தி சீட்டி உண்டுங்க. நல்லா கலர் பேட்சிங்க, சுழி சுத்தமான மாடுங்க. இது 23 லிட்டருக்கு பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துருவாங்க. 4 காம்பு கேரண்டி, 4 கேரண்டி கொடுத்துருவாங்க. அடுத்து ரெண்டாவதாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்க, பிஸ்கட்டில் வெள்ளைங்க. இதுவும் கன்று போடுறது ஒரு 10 நாள் டைம் ஆகுங்க. இதுவும் 20 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துடலாங்க. நல்லா காம்பு போலங்க. நல்லா மிஷினுக்கு வரைக்கும் போட்டுக்கலாம், கை வரைக்கும் போட்டுக்கலாங்க. நல்லா கலர் பேட்ச் மாடுங்க. நல்லா அருமையான காம்பு வளம். இது சுழி சுத்தமான கிடையாதுங்க. 2 பக்கம் சின்ன பல்லுங்க, 6 பல்லுங்க. அடுத்து மூணாவது பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவலையில் வெள்ளைங்க. இது கன்று போடுறது ஒரு 15 நாள் டைம் ஆகுங்க. நல்லா கலர் பேச்சான மாடுங்க. இது கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுத்துருந்தாங்க. இது 2ஆம் நீத்து மாடுங்க, கடை முளைப்புங்க. பல்லு இப்போ தாங்க 2 பக்கம் துளி முளைச்சி வெளியே வருதுங்க. நல்ல பை ஃபுல்லாக லூஸ் இருக்குதுங்க. நல்லா ஃபுல்லாக லோடைய தாங்க மாடு கன்று போடும். இந்த மாடு கன்று போடும் ஒரு 15 நாள் டைம் ஆகும். இதுவும் சுழி சுத்தமான கிடையாதுங்க. அடுத்தா பார்த்து பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2வது கன்றுங்க. இதுவும் பிஸ்கட்டில் வெள்ளைங்க. இதுவும் கன்று போடும் ஒரு 15 நாள் டைம் ஆகுங்க. இது ஒரு 14 லிட்டர் பால் கேரண்டி சொல்லி மாடு கொடுக்குறாங்க. 2ஆம் நீத்து 6 பல்லு, 2 பக்கம் சின்ன பல்லோடு இருக்குதுங்க. இதுவும் சுழி சுத்தமான கிடையாதுங்க. குறப்பொழுவு அந்த மாதிரி தவறு இருக்காதுங்க. அடுத்தா பார்த்து பார்த்தீங்கன்னா செவலை வெள்ளைங்க. இது கால கன்று 3 நாள் ஆகுதுங்க. ரெட்டி கறவையில் மாடு இருக்குதுங்க. சீம்பால் இப்போ மாடுங்க. கன்று போட்டு 3 நாள் சீம்பால் இருக்குதுங்க. இப்போ சீம்பால் பார்த்தீங்கன்னா ஒரு 9 லிட்டர் கறவை வருதுங்க. இது ஒரு 15 லிட்டர் பக்கமாக கறவை கறக்குங்க. கடப்பல் முளைப்புங்க, 2ஆம் நீத்துங்க, சுழி சுத்தமான கிடையாதுங்க. காலை கன்று போட்டுக்கிறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மாடு வேணும், இந்த மாதிரி கிடையாது இப்போ சூஸ் பண்ணிக்கலாங்க. 4 பல் தலசம் கிடையாதுங்க. கன்று போட்டு 15 நாள் ஆகுதுங்க. பொட்டை கன்று போட்டுக்குதுங்க. இப்போ கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் கறவை வருதுங்க. மாடு ஒரு நூல் இழப்பாக இருக்குங்க. நல்ல மேய்ச்சல், நல்லா மேவு நல்லா இருக்குதுங்க. தொட்டி நல்லா குடிக்குதுங்க. 6 மணி மாட்டை தயார் பண்ண மாட்டை தேர்த்திக்கிட்டால் நல்லா மாடுங்க. ஒரு நூல் மாடு இழப்புங்க. மற்றபடி அந்த தப்பு இல்லைங்க. மாட்டில் கண்ணு கிடையாது, கண்ணு சுழி சுத்தம், மாடு சுழி சுத்தம். பல் 4 பல்லுங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 6 மாடு லைஃப் ஸ்டாக்கில் மாடு இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு என்ன கேரண்டி தரலாம்னா 4 காம்பு கேரண்டி கொடுத்துடலாம், மூலத்துக்கு கேரண்டி கொடுத்துடலாங்க. கன்று போட்டு 4 காம்பு அடிச்சு பாருங்கள். பால் வேணும்னா கொண்டாங்க, மாடு மாற்றி கொடுத்துட்லாங்க. 4 மூலத்துக்கு கேரண்டி சொல்லி கொடுத்துட்லாங்க. இப்போ இருக்கிற 6 மாடு லைஃப் ஸ்டாக்கில் இருக்குங்க. மாடு வேணுங்கிற சீனியர் நம்பரை கான்ட் பண்ணி கூப்பிடுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க. நன்றி, வணக்கங்க.